ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு சார மாற்றத்தை பற்றிய பதிவு. இது 127 நாட்கள், ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரை உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருந்தவர் இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். செவ்வாய் நட்சத்திரம் என்பது ஒரு கோப சண்டைக்கார கிரகம். அதில் ராகு ஒரு அடமண்டான கிரகம், அதாவது அதீதமான கோபதாபம், மோகம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற கிரகம் தான் ராகு. இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது உலகியல் பிரச்சனைகளுக்கே மிக சவாலாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் 18 வருடத்துக்கு ஒரு முறை இந்த சம்பவம் என்பது நிகழ்கிறது. செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு மெயினாக போர் பிரச்சனைகள் மற்றும் உடல் உபாதைகள் பிரச்சனைகள், உலகத்திற்கு ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும். அதாவது பணத்தட்டுப்பாடு, பொருள் தட்டுப்பாடு, விலையேற்றம், இதெல்லாம் வரும். நம்ம ஜாதகத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த 2 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவு சார்ந்த வகையிலையும் 50% செய்வாங்க, பணம், தொழில், உத்தியோகம் சார்ந்தும் அப்புறம் 50% செய்வாங்க. ஏன்னா அவிட்டம் ரெண்டுலேயுமே கலந்துருக்கு. உங்களுக்கு சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது, 3ஆம் இடத்துலையும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்துலையும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது, 7ஆம் இடத்துலையும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துலையும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது, 10ஆம் இடத்துலையும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. இப்போ இருக்கிறது 7ஆம் வீட்டில் தான் ராகு இருக்கார். இந்த 7ஆம் வீடு என்பது, இப்போ நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணுறீங்க, அது மாதிரி பண்ணுறது மற்றும் பார்ட்னர்ஷிப்பாக தொழில் நடத்துறது, அனைத்து விதமான தொழிலையும் எடுத்துக்கலாம். அது எல்லாத்துக்குமே இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுத்துருவார். அதாவது இது வரைக்கும் இருந்த ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு சொந்தமாக கட்டடம் மாற்றிக்கிட்டேன், அல்லது நான் ஒரு பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து இப்போ நவீனப்படுத்திக்கிட்டேன், ஃபேக்ட்ரி நவீனப்படுத்திக்கிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ நடக்கும். அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. புதுசாக அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு தொழிலுக்கும் இது சாதகமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் 6, 8, 12 6 ப்ராப்ளம் இல்லை, தொழிலுக்கு உறவுக்கு தான் ப்ராப்ளம். 8, 12 இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி புது முயற்சிகளை செய்யாதீர்கள். அது 8, 12 ராகு செவ்வாய் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சிகள் உங்களுக்கு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். அதாவது எதிர்பாராத தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா இது வரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தப்ப நமக்கு வேலை தான் செஞ்சிட்டு இருந்தோம், சர்வீஸ். இப்போ சொந்தமாகவே செய்யறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். புதுசாக வாடிக்கையாளர்கள், புதுசாக கஸ்டமர்கள், புது புது ஒப்பந்தங்கள், புது பாதைகள், இதையெல்லாம் அமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். உங்களுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகம் என்பது உங்களுக்கு புள்ளியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூர நட்சத்திர புள்ளியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அதனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் 50% குறைவாக இருக்கும். பட் எப்படி பார்த்தாலுமே இந்த ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ உங்களுக்கு நடக்கும்போது புதிய தொடர்புகள், புதிய வாடிக்கையாளர்கள், புது ஒப்பந்தங்கள், புது கான்ட்ராக்டு, இதெல்லாம் செயல்பட வச்சு டெவலப் பண்ணும். மூளை உழைப்பு சார்ந்து ஐடி லைனு, கமிஷன் லைனு, இது மாதிரி செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். எப்போவுமே 7ஆம் இடம் என்பது சென்ட்ரான இடம். இப்போ 2ஆம் இடமும் 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதுக்கெல்லாம் ஒரு தடையை ஏற்படுத்தாத இடம். அதனால் நமக்கு தொழிலை கெடுக்காது, வளர்ச்சி நல்லா பண்ணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கும் சாதகத்தை பண்ணும். அதுவும் நல்ல விஷயம். அது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணமாக கூட பார்த்துட்டு இருப்பாங்க, டைவர்ஸ் ஆனவங்க. அவங்களுக்கும் எல்லாம் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இந்த திருமணம் என்பது ஒரு நல்ல விதத்தில் திடீர் யோகமாக அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது.
மற்றபடி உங்களுக்கு உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ லோன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் சம்மந்தப்பட்ட லோன் வந்து நமக்கு கிடைக்கும். தனிப்பட்ட லோன்களை செட்டில் பண்ணுற அளவுக்கு பேங்க் லோனை வாங்கிறதுக்கு வசதிகள் கிடைக்கும். தொடர்ந்து இந்த ராகு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். கண்டிஷன் என்ன அப்படின்னா, 8ஆம் இடமான மீனராசியிலையோ 12ஆம் இடமான கடகராசியிலையோ இந்த ராகு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்கள் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறது நல்லது, சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. ஒவ்வொரு ஜாதகத்திலுமே சொந்த தொழில் என்பது 2ஆம் இடம் கெடாமல் இருக்க வேண்டும். இந்த 2ஆம் இடம் தான் நமக்கு கையிருப்பு பணம். இந்த 2ஆம் இடம் போய் 8ஆம் இடத்தோடையோ 12ஆம் இடத்தையோடு தொடர்பு கொண்டால் நமக்கு வந்து கேஷியர் போஸ்ட்டே ஒத்துக்காதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க வந்து வேலைக்கு போகிறது தான் கரெக்டு. அதே மாதிரி 5ஆம் இடம் 9ஆம் இடம் 3ஆம் இடம் 7ஆம் இடம் எல்லாம் வேலை செய்கிறவங்க வந்து கிளர்க்கில் ஒர்க்கு, இந்த மாதிரி மீடியேட்டர் ஒர்க்கு, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, ஜாப் ஒர்க்கு, இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் அது சிறப்பை தரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஒரு தடவை ஆய்வு பண்ணிக்கிட்டு நமக்கு 12 பாவத்திற்கு எப்படிப்பட்ட அதிகாரிகள், எந்தெந்த கிரகங்கள், எந்தெந்த தொழில் நமக்கு விதி கொடுப்பனையில் இருக்குது, நல்லா வரும்னு தெரிஞ்சு அதற்குண்டான திசை நடக்கிறதா, அதற்குண்டான புத்தி நடக்கிறதா என்று பார்த்து நாம் அதை பயன்படுத்தினோம் என்றால் ஜோதிடம் நமக்கு மிக எளிதாக நமக்கு, அதாவது உயிர் பற்று பொருள் பற்றுன்னு 2 இருக்குது. உயிர் பற்றான காரியங்களை உயிர் பற்று சார்ந்த நட்சத்திரங்களே நடத்த வேண்டும். பொருள் பற்றான காரியங்களை அதுக்கு போகணும். 2ஐயும் மாற்றி செஞ்சால் 2மே கெட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு 5ஆம் பாவம் இயங்குதுன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகலாம், ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகலாம், அல்லது ஒரு இடத்துல பிக்னிக் போகலாம். அந்த நேரத்தில் போய் நீங்கள் தொழிலில் உட்கார்ந்தா வரப்போகிறது ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் 10ஆம் பாவம் வேலை செய்யும்போது நீங்கள் போய் சினிமாவில் உட்கார்ந்தாலோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனாலும் உங்களை நீங்களே லாஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி தான் இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் நட்சத்திரங்கள் குறியீடுகள் உங்களுடைய விதியை குறிகாட்டுகிறது. அப்போ நமக்கு பணம் கொடுக்குற எந்த கிரகம், தொழில் கொடுக்கறது எந்த கிரகம், என்ஜாய்மெண்ட்டுக்கு எந்த கிரகம், கஷ்ட நஷ்டம் கொடுக்கறது எந்த கிரகம்னெல்லாம் நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த வகையில் இந்த ராகுவானவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகம் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3, 7, 11 ராகுனுடைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அவர் வந்து எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினாங்கன்னா உங்களால் முன்னேற முடியாது. ஸோ அந்த வகையில் ஆய்வுகளை பண்ணிக்கோங்க. இந்த 8, 12 மறையாத நபர்களுக்கு இந்த செவ்வாய் சாரத்தில் போகக்கூடிய ராகு புதிய மாற்றங்களை உண்டு பண்ணி புதிய நபர்களை சந்திக்க வைத்து புதிய பாதையில் பயணிக்க வைத்து வெற்றி பெற வைப்பார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.